ரைட். நெக்ஸ்ட் வந்து ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ். இங்கேயும் நம்ம எதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய ரைபோசோம் அண்ட் ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய இன்க்ளூஷன் பாடிஸ், இன்க்ளூஷன் உடலங்கள் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரைட். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். In prokaryotes, ribosomes are associated with the plasma membrane of the cell. இது ஞாபகம் வச்சுக்கோ சார். ப்ரோகேரியாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, ரைபோசோம்கள் எது கூட அசோசியேட் ஆகிருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த செல். இட் மீன்ஸ் ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு யார் இருப்பா? ரைபோசோம்கள் இருக்கும். உள்ளே இருக்கும், மெயினா அது கூட இருக்குன்னு சொல்றாங்க. They are about 15 நானோமீட்டர் by 20 நானோமீட்டர் இன் சைஸ். அப்படின்னா புக்லயும் அப்படிதான் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பைன்னு கொடுத்துக்கிறானே, நான் கோடு போட்டிருக்கேன்னா சரி, ஓகே. அண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் 2 சப் யூனிட். ரைபோசோம் பொறுத்த மட்டும் 2 சப் யூனிட்டால் ஆனது. இது ஞாபகம் வச்சுக்கோ, 15 நானோமீட்டர் பை 20 நானோமீட்டர் இன் சைஸ். சரிங்களா? ரைட். 2 சப் யூனிட் இருக்கும், ஒரு பெரிய சப் யூனிட், ஒரு சின்ன சப் யூனிட். இப்படிதான் இருக்கு ரைபோசோம். ரைட்டா? அப்ப நம்ம பார்க்கறது வந்து பாக்டீரியாவில், தட் இஸ் ப்ரோகேரியாட்ல என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும்? 70S, பெரிய சப் யூனிட் 50S, சின்ன சப் யூனிட் 30S. சரியா? உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய கவுண்ட் அது 50 + 30 3 கூட்டு 80 அப்படி சொல்லக்கூடாது. 70Sனா 50S தான் பெரிய யூனிட், 30S தான் சின்ன யூனிட். ரைட்டா? ரைட். யூனிட் which when present together form 70S prokaryotic ribosome. இந்த ரெண்டு யூனிட்டும் ஒன்னா சேர்ந்து பாக்டீரியாவில் 70S வகையிலான ரைபோசோமை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. ரைபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைபோசோம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ். எப்படி? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைபோசோம் யூனிட்ல தான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த எம்ஆர்என்ஏவில் வந்து தான் இந்த ரைபோசோம் சப் யூனிட் வரும். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் சிந்தசிஸ் நடக்கும். அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து புரோட்டீனை உருவாக்கும். ஓகே. அப்ப ரைபோசோம்கள் அப்படின்றது சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். புரத சேர்க்கை நடைபெறக்கூடிய இடம் யாருன்னா ரைபோசோம் தான். எங்க? மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன்லயும் அப்படிதான் இருக்கும், பாக்டீரியாவிலையும் அப்படிதான் இருக்கும். Several ribosomes may attach to a single mRNA and form a chain called polyribosome and polysome. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீட் क्वेश्चन எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த क्वेश्चंस இருக்கும். பாலிசோம் ஆர் பாலிரைபோசோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜா? இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு எம்ஆர்என்ஏ. இது வந்து என்னது? எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏவில் நிறைய ரைபோசோம்கள் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? மோர் தென் 6 யூசுவலா. சரிங்களா? இந்த மாதிரி அட்டாச் ஆகி இருந்தா அதுக்கு பேர் என்னது? பாலினா பல. சரியா? பல ரைபோசோம், அதுதான் பாலி ரைபோசோம்னு அர்த்தம். அல்லது பாலிசோம். ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்ட்டா பாலிசோம் சொல்லலாம், அல்லது பாலி ரைபோசோம். ஒன் ஆஃப் தி நீட் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது, the ribosomes of a polysome translate the mRNA into protein. சார், இதுல இருக்கக்கூடிய ரைபோசோம் என்ன சார் பண்ணுது? எம்ஆர்என்ஏ கொண்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அது எதை உற்பத்தி செய்யுது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. அவ்வளவுதான். டிரான்ஸ்லேட், மொழி பெயர்ப்பு, மொழி ஆக்கம்னு படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த பாலிசோம்கள் யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இது புரிஞ்சுச்சா? ரைபோசோம் 70S டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். அதுல பெரிய யூனிட் 50S, சின்ன யூனிட் 30S. நிறைய ரைபோசோம் எம்ஆர்என்ஏவில் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு பாலிசோம் அல்லது பாலி ரைபோசோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது இந்த பாலிசோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது இன்க்ளூஷன் பாடிஸ், இன்க்ளூஷன் உடலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்க்ளூஷன் பாடின்னு சொல்லுவாங்க. ரைட், பார்க்கலாம். Reserve material in prokaryotic cells are stored in the cytoplasm in the form of inclusion bodies. So பாக்டீரியாவில் சேமிப்பு உணவுப் பொருள், சரியா, ஒரு குறிப்பிட்ட அமைப்பால ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு குறிப்பிட்ட அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்க்ளூஷன் பாடிஸ். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவுடைய ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல், மேபி கிளைகோஜன், இதெல்லாம் எங்க தான் இருக்கும்? இதுக்குள்ள தான் இருக்கும். தனியா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இன்க்ளூஷன் உடலத்துக்குள்ள தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுவும் எடுத்து பாரு, நீட் கொஸ்டின்ல வந்திருக்கும். இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்றது வந்திருக்கும், பாருங்க. These are not bound by any membrane system. இது ரொம்ப முக்கியம். இந்த
இன்க்ளூஷன் பாடியை சூழ்ந்து எந்த விதமான சவ்வு படலமும் இருக்காது, மெம்பரேனும் எதுவுமே இருக்காது. இன்க்ளூஷன் பாடியை சுத்தி மெம்பரேன் இருக்காது, முக்கியம். அண்ட் லைஃப் ஃப்ரீ இந்த சைட்டோபிளாஸ்ம், இட் மீன்ஸ் எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கும் சைட்டோபிளாஸ்ம். இதான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸ்ல அது என்ன ஆகும், எங்க வேணாலும் போகலாம், ஒரே இடத்துல நிலையா இருக்காது. ஏன்னா அதுக்கு மேல இன்னும் இல்ல, மெம்பரேனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோபைசின் கிரானியூல்ஸ் அண்ட் கிளைகோஜன் கிரானியூல்ஸ். இட் மீன்ஸ் இதுக்குள்ள பாஸ்பேட் ஸ்டோர் ஆயிருக்கிறது, பாஸ்பேட் கிரானியூல்ஸ் இருக்கும். சைனோபைசின், அதாவது சைனோபைசினா எது, சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கேவில் இருக்கக்கூடிய கிரானியூல்ஸை குறிக்கும். கிளைகோஜன் கிரானியூல்ஸ்னா நம்ம ஜெனரலா சொல்றது தான். அப்ப இன்க்ளூஷன் பாடிக்கு எக்ஸாம்பிள் இதை மூணுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோபைசின் கிரானியூல்ஸ் அண்ட் கிளைகோஜன் கிரானியூல்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது தவிர கேஸ் வாக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ளூ கிரீன் அண்ட் பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, வேக்யூல் இந்த மாதிரியான ஒரு வெற்றிடம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வேக்யூல்னு சொல்றோம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது ப்ரோகாரியாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, ப்ளூ கிரீன் பாக்டீரியா, சரியா, அண்ட் பர்பிள் பாக்டீரியா, கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, இதெல்லாம் யார் இருக்கா, இந்த மாதிரி கேஸ் வாக்யூல்ஸ் இருக்கு. காற்று வாக்யூல்கள் எங்கெல்லாம் இருக்கு, ப்ளூ கிரீன் பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. இதெல்லாம் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியா. இது வந்து பர்பிள் பாக்டீரியா வந்து வேதிச்சேர்க்கையில வரக்கூடிய பாக்டீரியா. ஓகேவா? அந்த மாதிரி பாக்டீரியாவிலையும் கேஸ் வாக்யூல்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நீட்ல வரல. கேஸ் வாக்யூல்ஸ் பிரசன்ட் இன் ப்ளூ கிரீன் பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ப்ரோகாரியாட்ல இருக்கக்கூடிய ரைபோசோம் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ். ஒருவாட்டி பாரு, டவுட் இருக்கா பாரு. ரைட், நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரோகாரியாட்டிக் செல் என்னோல பார்த்தோம், அதுக்கப்புறம் ரைபோசோம் பார்த்தோம், இன்க்ளூஷன் பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது யூகேரியாட்டிக் செல். அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான், யூனா ட்ரூ, அவ்வளோதான். உண்மையான நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு யூகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள், ஆமா, அனிமல் நம்ம எல்லாமே என்னதான் யூகேரியாட்டிக் செல்லு தான் வரும். பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு மோஸ்ட்லி யூகேரியாட்டிக் செல்லா தான் இருக்கும். சரிங்களா? ரைட், அந்த யூகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்கும்? யூகேரியாட்டிக்னா நமக்கு டெஃபினேஷன் தெரியும். என்ன தெரியும்? ட்ரூ நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ், நன்கு வளர்ச்சி அடைந்த செல் நுண்ணுறுப்புகள் எல்லாமே இதுல இருந்தா தான் அது யூகேரியாட்டிக் செல்னு சொல்லுவோம். இது ரெண்டு டெஃபினிஷன் தான் பார்க்கலாம். In the eukaryotes include all protist plants, animals and fungi. இதெல்லாம் எங்கடா பார்த்தோம்? 5 kingdom classification RH விட்டேகர்ல மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா, இந்த 5 கிங்டம்ல எக்ஸப்ட் மொனிரா தவிர புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா இது எல்லாமே என்னதான்? யூகேரியாட்டிக் தான். புரோட்டிஸ்டா ஒரு செல் கொண்ட யூகேரியாட்டா இருந்தா கூட அதுவும் இதில் தான் வரும், யூகேரியாட்ல தான் வரும். சரிங்களா? ரைட். In eukaryotic cell there is an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane bound organelles. சார் அப்படின்னு என்ன சொல்றாங்க? நீங்க யூகேரியாட்டிக் செல்ல பார்க்கும்போது உள்ள இருக்க இது சைட்டோபிளாசம், கரெக்டா? சைட்டோபிளாசத்துல உங்களுக்கு ஒரு வேக்யூல் இருக்கும். வேக்யூலுக்கு அப்புறம் யாருப்பா? நியூக்ளியஸ் இருப்பா. சரியா? உள்ள இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு செல் ஆர்கனல்லும், புரியுதுங்களா, ஒவ்வொரு செல் ஆர்கனல் இருக்குமா? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், கோல்கை apparatus இருக்கும். எஸ். இப்போ என்ன சொல்றாங்க? யூகேரியாட்டிக் செல்ல ஒரு கம்பார்ட்மெண்டா பிரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. எது? செல் ஆர்கனல்ஸ் அங்கங்க வைக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சா இது? இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ப்ரோகாரியாட்ல எங்கேயுமே இருக்காது. ஏன்னா செல் ஆர்கனல்ஸ் அங்க இருக்காது, அதான் அர்த்தம். யூகேரியாட்டிக் செல்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மைட்டோகாண்ட்ரியா பின்னாடி படிப்போம், ஆர் குளோரோபிளாஸ்ட் படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா வச்சுக்க, அவுட்டர் மெம்பரேன், எஸ், இன்னர் மெம்பரேன் படிச்சிருக்கியா இல்லையா? அதான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், வேற ஒன்றும் கிடையாது. செவ்வால் சூழப்பட்ட உறுப்புகள்லாம் அதான் அர்த்தம். யூகேரியாட்டிக் செல்ஸ் possess an organized nucleus with a nuclear envelope. இது ரொம்ப முக்கியம். அப்ப யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்?
ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நியூக்ளியார் மெம்பரேன் உட்கரு சவ்வு, அதுக்கு அடுத்தது நியூக்ளியோபிளாசம், சாரி நியூக்ளியோலஸ் உட்கருமணி, நியூக்ளியோபிளாசம், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் யூகேரியாட்டிக் செல்ல கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்தது, in addition eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structure. அது என்ன காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்டரி? லோகோமோஷனுக்கு பாக்டீரியா சாரி யூகேரியாட்டிக் செல்கள்லயும் பொதுவா ஒரு சில செல்கள்ல புரோட்டிஸ்டாவிலையும் நம்ம படிச்சிருப்போம். லோகோமோஷனுக்கு அங்கேயும் பிளஜெல்லாஸ் வரும், தசைடைகள் அப்படின்றதும் வரும். ஓகேவா? அண்ட் சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சைட்டோஸ்கெலட்டன்னா என்ன? செல் சட்டகம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? என்னம்மா தூக்கி போடுற, எடுத்து வை. இங்க பாருங்க, சைட்டோஸ்கெலட்டன்லாம் ஒண்ணுலடா ராஜா, உங்களுக்கு நெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு செல்லுக்குள்ள நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் ஒவ்வொரு செல் ஆர்கனலும் அங்கங்க இருக்கும். ஏன்னா அந்த செல் ஆர்கனல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாம இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் யாரு? சைட்டோஸ்கெலிட்டன். சரியா? செல் சட்டகம்னு தமிழ்ல சொல்லுவோம். இதெல்லாம் யூகேரியாட்டிக் செல்ல இருக்கும்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எஸ், ரைட். அடுத்தது, போயிட்டுனா in addition eukaryotic cells have a variety of, அது பார்த்துட்டோம். their genetic material is organized into chromosome. அதாவது யூகேரியாட்டிக் செல்ல இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? யூகேரியாட்டிக் செல்ல இருக்கக்கூடிய மரபு பொருள் என்னது? டிஎன்ஏ. அது எப்படி இருக்குமா? ஆர்கனைஸ்டு இன்டு குரோமோசோம். ப்ரோகேரியாட்ல எங்கேயாவது குரோமோசோம் படிச்சுமா? கிடையாது. அப்ப யூகேரியாட்டிக்ல உங்களுக்கு குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் யார் இருக்கா? டிஎன்ஏ இருக்கும். பாக்டீரியாவில் அப்படி கிடையாது. சர்க்குலாஷன் எப்படி டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, குரோமோசோமல் டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, சைட்டோபிளாசத்துல எப்படி தான் இருக்கும்? ஃப்ரீயா தான் இருக்கும். இங்க குரோமோசோமும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் யூகேரியாட்ல, அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, ஆல் யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். எல்லா யூகேரியாட்டிக் செல்லும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? வேரி ஆகலாம். பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் டிஃபரண்ட் as the form of possess cell walls, plastids and large central vacuole which are absent in animal cell. அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க யூகேரியாட்டிக் செல் எடுத்தாவே பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லுன்னு வித்தியாசம் இருக்கு. தாவர செல், விலங்கு செல்லுன்னு வேறுபாடு இருக்கு. ஃபார்மர் possess, ஃபார்மர் மீன்ஸ் பிளான்ட் செல். முன்னாடி சொன்னது பிளான்ட் செல் எதெல்லாம் கொண்டிருக்கும்? செல் வால் பிளான்ட் செல்லுக்கு இருக்கும், அனிமல் செல்லுக்கு இருக்காது. செல் சுவர் விலங்கு செல்ல இருக்காது. பிளாஸ்டிட்ஸ் கணிகங்கள் பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் a large central vacuole பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல பெருசா இருக்காது. ஓகேவா? which are absent in animal cell. அதான் கொடுத்திருக்காங்க. இது மூணும் பிளான்ட் செல்ல இருக்கும், ஆனா அனிமல் செல்ல இருக்காது. ஆனா ரெண்டு செல்லுமே யூகேரியாட்டிக் செல் தான். ஓகேவா? சரி. அந்த அதர் ஹேண்ட் அனிமல் செல்ஸ் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் which are absent in almost all plant cell. சார், அனிமல் செல்லுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனா அது எங்க இருக்காது? பிளான்ட் செல்ல இருக்காது. அது யாரு? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் வந்து எங்க இருக்காதுங்க? பிளான்ட் செல்ல இருக்காது. சரி, சென்ட்ரியோலோட வேலை என்ன? செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ஹெல்ப் பண்ணுது? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் இன்னும் செல் பயாலஜியே நீ நத்தல, அதனால இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கரெக்டா? உங்க வாயி நீ கேட்கற, நான் என்ன பண்றது? சொல்லுமா தர்ஷினி, சென்ட்ரியோல் என்ன வேலை பார்க்கும்? அந்த புள்ள சொல்லிச்சு செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிச்சு. நீ என்ன சொல்ற? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்றது தான் யாரோட வேலை? சென்ட்ரியோலோட வேலை. சரி, பிளான்ட் செல்லையும் சென்ட்ரியோல் இருக்கா? இல்ல. அப்ப அங்கேயே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அங்க வருமா வராதா? பிளான்ட் செல்ல ஸ்பிண்டில் நார்கள் இருக்குமா இருக்காதா? அப்படின்னா என்னன்னு கேட்காதரா? ஸ்பிண்டில் நார்கள் பிளான்ட் செல்ல இருக்குமா இருக்காதா? ஏதாவது ஒண்ணு இருக்குமா இருக்காதா? அப்புறம் எப்படி அங்க மட்டும் உங்களுக்கு குரோமோசோம் பிரியும்? செல் பிளேட் வந்தா அது ரெண்டு செல் ரெண்டா டிவைட் ஆகிறது தான் செல் பிளேட்.
அனிமல் செல்ல செல் ஃபர்ரோ, அதெல்லாம் கரெக்ட். நான் கேட்டது பிளான்ட் செல்ல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாகுமா உருவாகாதா, இருக்குமா இருக்காதா? ஸ்பிண்டில் நார்கள் தாவர செல்லில் இருக்குமா இருக்காதா? சந்திர சொல்லு. தாவர செல்ல ஸ்பிண்டில் நார்கள் இருக்குமா இருக்காதா? இருக்காது. செல் பிரிதல் எப்படி நடக்கும் சொல்லு, நீ சொல்லு, நீ தான் பயாலஜி படிச்சுட்டு சொல்றாடே. ஸ்பிண்டில் நார்கள் தாவர செல்ல இருக்குமா இருக்காதா, இதான் கேள்வி. இருக்காது. அப்ப அங்கேயும் மைட்டாசிஸ் நடக்குது, தாவர செல்ல மைட்டாசிஸ் நடக்குது, மியாசிஸ் நடக்குது, குரோமோசோம் பிரிகை அடையுதே. அப்ப அங்க வர்ற நார்லாம் என்ன நார்? பருத்தி நாரா? சி பிளான்ட் செல்லுலயும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் பிரசன்ட். சரியா? இது எங்க இருந்து உருவாகும் தெரியுமா? மைக்ரோடிபியூல்ஸ். அட பாவிங்கோ, நுண்குழல்கள் அல்லது மைக்ரோடிபியூல்ஸ் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான்ட் செல்ல சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கும், சின்ன சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை பிளான்ட்ல உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அனிமல் செல்ல சென்ட்ரியோல் இருக்கு, அதுவே உருவாக்கிட்டு போகுது. ஆனா பிளான்ட் செல்ல மைக்ரோடிபியூல்ஸ், மறக்காத, அங்கேயும் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும். சரி, புரிஞ்சிச்சா இது? ரைட். இங்க படத்தை பாருங்க. இது என்ன படம்? பிளான்ட் செல். என்னது? யூகேரியாட்டிக்ல பிளான்ட் செல். சரிங்களா? அப்ப பாருங்க, யூகேரியாட்டிக் பிளான்ட் செல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஷேப்ல இருக்குது. ஏன்னா என்ன இருக்குது? செல் வால் இருக்குது. எங்க போட்டுக்கிறோம்? ஏன்னா செல் வால் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது இங்க பாருங்க, மிகப்பெரிய வேக்யூல் எங்க தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல தான் இருக்கும். அதே மாதிரி வேற பிளான்ட் செல்லுக்கு மட்டும் உரித்தான பண்புன்னு பார்க்கும்போது குளோரோபிளாஸ்ட், பசுங்கடிகம் பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. வேற என்ன ஸ்ட்ரக்சர் பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல் இருக்காது? அதான் குளோரோபிளாஸ்ட்ன்றது பிளாஸ்டிக்ல ஒரு டைப் தான். சரியா? குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட். வேற 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 ஏதாவது ஸ்ட்ரக்சர்? பிளாஸ்மோடெஸ்மோட ரெண்டுத்துல இருக்கும். ரைட், ஓகே, அவ்வளவுதான். சரி, அடுத்தது இங்க பாருங்க. இப்ப செல்வால்ல செல் சுவர், செல்வால்ல மையத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? மிடில் லேமல்லா, தமிழ்ல மைய லேமல்லா அல்லது இடை லேமல்லா அப்படின்னு சொல்லுவோம். இது வெளியில இருக்கிறதையும், வெளியில இங்க ஒரு செல் வரும், இங்க உள்ள இருக்கிற செல் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற லிங்க் தான் மிடில் லேமல்லா. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இந்த செல்வால்ல வெளியில இருக்கிற செல்லுக்கும், அதாவது இங்க ஒரு செல் இருக்குன்ற அர்த்தம், அந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது பேர் தான் என்னது? பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. பிளாஸ்மோ டெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவும் போல நியூக்ளியார் மெம்பரேனாலான யாரு உட்கரு இருக்கும். பிளஸ் உள்ள யார் இருக்கா? டார்க்லி ஸ்டெயின்டு நியூக்ளியோலஸ், உட்கரு மணி இருக்கும். இது நியூக்ளியர் என்வலப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவுமே உங்களுக்கு நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலே தான் யார் யார் இருப்பாங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், எண்டோபிளாச வலை. அதுல ரைபோசோம் ஒட்டிட்டு இருந்தா அதுக்கு பேரு RER, சொரசொரப்பான எண்டோபிளாச வலை. ரைபோசோம் அட்டாச் ஆகாம இருந்ததுன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், SER. சரிங்களா? ரைட். வேற என்ன விட்டுருக்கோம்? இங்க பாருங்க, தோக்குறாங்க பாருங்க, மைக்ரோடிபியூல். இவர் தான் இதை உருவாக்குவார், ஸ்பிண்டில் ஃபைபரை பிளான்ட் செல்ல உருவாக்குவார். சரிங்களா? ரைட். இது தவிர பெராக்சிசோம் அண்ட் சைட்டோபிளாசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மைட்டோகாண்ட்ரியா பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். அண்ட் ரைபோசோம் யூகேரியாட்டிக் செல்ல எந்த வகையிலான ரைபோசோம் இருக்கும்? ஏன் 70S போனேன்? ஜெனரலா சைட்டோபிளாஸ்ட்ல இருக்குது 80S தான். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் என்ன ரைபோசோம் இருக்கும்? அங்கதான் 70S வரும். சரிங்களா? யூகேரியாட்டிக் செல்ல சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய ரைபோசோம் 80S வகையிலானது. எல்லாத்தையும் பார்த்துட்டுமா? லைசோசோம். வேற என்ன இருக்குது பிளான்ட் செல்ல? லைசோசோம் இருக்கு. அவ்வளவுதான் பிளான்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒரு யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது இங்க பாரு, யார் இது? அனிமல் செல். யூகேரியாட்டிக் செல்ல அனிமல் செல். இதுக்கு டெஃபினட் ஷேப் கிடையாது. ஏன்னா என்ன இல்ல? செல்வால் கிடையாது. அப்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர் யார் தான்? பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மைக்ரோவில்லி. தமிழ் என்ன சொல்லுவீங்க? நுண்ணுறிஞ்சிகள். சரி, மைக்ரோவில்லையே ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவும் போலதான். இங்க வேக்யூல் இருக்கா? இல்ல.
பெரிய வேக்யூல் எங்க மட்டும் தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல மட்டும் தான் இருக்கும், அனிமல் செல்ல கிடையாது. அப்ப மையத்துல நியூக்ளியஸ் இருக்கும், அங்க மையத்துல வராது, சென்ட்ரல் இருக்காது. சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், எப்பவும் போலதான் ரைபோசோம்கள் ஒட்டிட்டு இருக்கிறது ஆர்இஆர்னு சொல்றோம், இல்லாதது எஸ்இஆர்னு சொல்லுவோம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட். அப்புறம் நியூக்ளியஸ் மேல நியூக்ளியர் என்வலப், உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ், நியூக்ளியஸோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, பெராக்சிசோம், லைசோசோம், அண்ட் முக்கியமானது யாருங்க? சென்ட்ரியோல். முக்கியமானது யாரு? சென்ட்ரியோல். அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இது ஏதாவது வேற ஏதாவது விட்டுருக்குமா? அண்ட் கோல்கி அப்பாரட்டஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். நான் என்ன சொல்றது தர்ஷினி? இல்லை, நம்ம அனிமல் இல்லை, வேற கிடக்கு ஜந்து, அதனால நமக்கு இருக்காது. நமக்கும் சென்ட்ரியோல் இருக்கும், நம்ம உடம்புலையும் குரோமோசோம் இருக்குது, நம்ம உடம்புலையும் குரோமோசோம் பிரிக்க அடையும், எல்லாமே நடக்கும். இங்க நடக்கிறதெல்லாம் நம்ம உடம்புலையும் நடக்குது. சரி, ரைட். லெட் அஸ் ஹவ் லுக் அட் இண்டிவிஜுவல் செல் ஆர்கனல் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல் ஆர்கனலையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தனித்தனியா படிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இது வரைக்கும் பாரு.